ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜீன் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன, ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி நடக்குது, அதுக்கான பேசிக் கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை லாக் ஓப்ரான், அரபினோஸ் ஓப்ரான், ட்ரிப்டோஃபான் ஓப்ரான் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கலாம். ஜீன் ரெகுலேஷன், அதாவது ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பாலிபெப்டைட் செயின். வாட் இஸ் பாலிபெப்டைட் செயின்? அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு லாங் செயினாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் அதை தான் பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டிஎன்ஏலேருந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் சிந்தசைஸ்ட். ஒரே மாதிரியான டிஎன்ஏலேருந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் சிந்தசிஸ் ஆகுது. அந்த சிந்தசிஸை பொறுத்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வேரி ஆகுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் gene regulation and its expression. So expression is regulated in several levels. அதாவது நம்ம மாலிகுலர் லெவலில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப் நமக்கு தெரியும். அதாவது டிஎன்ஏ இஸ் கன்வெர்ட்டட் இன்டு its own copy is known as replication. And then DNA converted to RNA is known as transcription. RNA converted to protein is known as translation. So this is known as central dogma of life. So இதில் எந்த ஸ்டேஜில் வேணாலும் அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ரெகுலேட் ஆகலாம். டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ரெகுலேட் ஆகுது. வாட் இஸ் ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட்? இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆர்என்ஏ சிந்தசிஸ். இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஆர்என்ஏ சிந்தசிஸ்னால் என்னென்னா, நம்ம டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்போது எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ், அதாவது சென்ஸ் கோட்ஸும் இருக்கும், நான் சென்ஸ் கோட்ஸும் இருக்கும். அப்படி ஆர்என்ஏ சிந்தசிசிங் ப்ராசஸில் இந்த ஜீன் ரெகுலேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளைசிங் மெக்கானிசம். ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த நான் சென்ஸ் கோடான்ஸ், அதாவது இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிற ப்ராசஸ்லேயும் ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் இட்ஸ் ரெகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் மெசேஜை கேரி பண்ணிட்டு வர ஆர்என்ஏ எது அப்படின்னா, தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ. ஒன்று எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏ தான் மெசேஜை கேரி பண்ணும். ஸோ இந்த எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இட் இஸ் கெட்டிங் ரெகுலேட்டட். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லெவல். இப்படி டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கெட்டிங் regulated. So ஜீன்ஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஆர் இட் கேன் பெர்ஃபார்ம் அ செட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது என்ன அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம பாடியில் நிறைய டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் இருக்குது. அதில் நமக்கு அந்த ஜீன்ஸ் இருக்குது. அந்த ஜீன்ஸ்னுடைய ரெகுலேஷன்னால தான் நம்ம பாடி அப்போ அதனுடைய ஃபங்க்ஷனை வேரி பண்ணி காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எல்லா நேரமும் ஸ்வெட் ஆகாது. டு பேலன்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் பாடி, உங்கள் பாடியினுடைய டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணணுன்னா வேர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு இடத்துல மூவ் பண்ணுறீங்கன்னா மசில் கண்ட்ராக்ட் ஆகணும். எல்லா நேரமும் மசில் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸிங் கண்டிஷனுக்கு வரக்கூடாது. இப்படி உங்களுடைய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்னுடைய ஃபங்க்ஷனை வேணுங்கிறப்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி, வேண்டான்றப்ப சப்ரெஸ் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான் இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஎன்ஏ இஸ் சேம் பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் சைஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். Each DNA, for example, muscle DNA will be able to produce one type of protein. அதே மாதிரி digestive systemல இருக்கக்கூடிய cells and tissues can produce another type of protein. இதனுடைய சைஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் வேறையாக இருக்கும்.
அதாவது ஃபஸ்ட்டு ஜீன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ த பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ அரேஞ்ச்ட் இன் குரூப்ஸ் ஆர் நோன் அஸ் ஜீன்ஸ். அதாவது பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ. நியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பேராக இருக்குது. அந்த டிஎன்ஏ வந்து ஒரு குரூப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஜீன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஜீன்ஸுக்கு தான், அந்த குரூப் ஆஃப் டிஎன்ஏக்கு தான் என்ன எபிலிட்டி இருக்குன்னா, to control and regulate the type of protein synthesis from the DNA. என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி இந்த பர்டிகுலர் ஜீன்ஸுக்கு தான் இருக்குது. ஹியர் ஜீன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, டிஎன்ஏவுடைய மொத்த காம்பினேஷன் தான் வந்து ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் யூனிட் ஆஃப் டிஎன்ஏ கம்பைன் டுகெதர் இஸ் நோன் அஸ் ஜீன்ஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த ஜீன்ஸை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன், அனதர் ஒன் இஸ் ரெகுலேட்டரி ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை வந்து கோட் பண்ணும். இந்த ரெகுலேட்டரி ஜீனாக இருக்கக்கூடிய அந்த ரெகுலேட்டரி ஜீன் வந்து ப்ரோட்டீனை ரெகுலேட் பண்ணும். அதாவது ஆன் அண்ட் ஆஃப், அதாவது தேவையானப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சு தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணி வைக்கிற வேலையை செய்யக்கூடியது இந்த ரெகுலேட்டரி ஜீன்ஸ். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனை டிசைட் பண்ணும். இதில் இந்த 2% ஆஃப் த டிஎன்ஏ மட்டும்தான் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸாக இருக்குது. ரிமைனிங் 98% ஆஃப் த டிஎன்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுது. எப்பெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகணும், எப்பெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு. சம்டைம்ஸ் இட் மே இன்க்ரீஸ் த லெவல் ஆர் டிக்ரீஸ் த லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் ரெகுலேட்டரி ஜீன். Okay, I am going to explain this gene regulations with different examples. So first example I have taken is E. coli bacterial cells. E. coli cells have the ability to hydrolyze the disaccharide lactose to glucose and galactose. So the ability is activated by the release of beta galactosidase enzyme. அதாவது ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியல் செல் வந்து டைசாக்ரைடான லாக்டோஸை வந்து குளுக்கோஸாகவும் கேலக்டோஸாகவும் கன்வெர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியல் செல்க்கு பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த என்சைம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக பிரேக் ஆகி இந்த ஆர்கனிசம் அந்த குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த என்சைம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, அதனுடைய என்விரான்மெண்ட்டில் கேலக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரிசன்ஸ் ஆஃப் லாக்டோஸ் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட், பீட்டா கேலக்டோசிடேஸ் வில் பி சிந்தசைஸ்ட். In the absence of lactose, synthesis of beta galactosidase is inhibited. There is no synthesis of beta galactosidase enzyme. ஸோ இந்த மாதிரி தேவையானப்போ எக்ஸ்ப்ரெஸ் ஆகி தேவையில்லாதப்போ சப்ரஸ் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். In the transcription process is nothing but synthesis of RNA. Transcription is nothing but synthesis of RNA. This is carried out by the enzyme RNA polymerase. அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ RNA polymerase என்சைமில் 5 சப்யூனிட் இருக்குது. அதில் சிக்மா சப்யூனிட் தான் ப்ரொமோட்டார் ரீஜியனை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சிக்மா சப்யூனிட் வந்து if it recognize the transcriptional site, that is initiation site, promoter region கரெக்டாக கண்டுபிடிச்சது அப்படின்னா then it is an activator. So if it is not able to recognize the promoter region properly, then it will be a repressor. இப்போ தேவையானப்போ அந்த டாட்டா பாக்ஸை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொமோட்டார் ரீஜனில் அது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா தான் it can initiate transcription. இது second example. Next example is B cells. So this B cells can produce antibodies. This antibody production is in low level
in the absence of infection. So when your body is getting infected, the level of antibody increases during infection. When there is a need, automatically the cells practice to function by itself. Onset and off of cellular and tissue function is known as gene expression and gene regulation. Secretion of insulin. So pancreas has two types of cells, alpha cells and beta cells. Beta cells பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Beta cells in pancreas, இந்த செல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசிப்டாஸ் இருக்குது. இந்த ரெசிப்டாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளட்டில் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக it will give a signal to the DNA, cells of DNAவுக்கு சிக்னலை கொடுத்துரும். அந்த சிக்னல் என்ன பண்ணுன்னா இன்சுலின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இன்சுலின் அப்படிங்கிறது என்னென்னா பாடியினுடைய குளுக்கோஸ் லெவலை வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்சுலின் helps to maintain glucose level in the body. ஸோ பீட்டா செல்ஸ் இந்த பேங்க்ரியாஸில் வந்து ஒரு ரெசிப்டார் இருக்குது. அந்த ரெசிப்டார்னுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரெசிப்டார் வந்து டிஎன்ஏ செல்ஸ்க்கு சிக்னல் அனுப்பும். சிக்னல் அனுப்பினோடனே இன்சுலின் லெவலை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் டு ரெகுலேட் த பிளட் குளுக்கோஸ் லெவல் இன் த பாடி. இந்த இன்சுலின் ஆல்வேஸ் இன்க்ரீஸ்டாக இருக்காது. பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த ஆக்டிவேஷன் ஆஃப் அனதர் ஒன் செல் ஆல்ஃபா செல்ஸ் பை குளுக்கோகான் செக்ரீஷன். அதாவது பிளட்டில் வந்து லோ லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா குளுக்கோகான் ஆக்டிவேட் ஆகி லிவரில் இருந்து குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணி அந்த பத்தாத குளுக்கோஸை பேலன்ஸ் பண்ண வைக்கும். இப்போது அதே ஹை பிளட் குளுக்கோஸ் இருந்துச்சுன்னா இன்சுலின் செக்ரீட் ஆகி அந்த இன்சுலின் வந்து ஃபேட் செல்ஸோடு அட்டாச் ஆகி பாடியினுடைய குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ண வைக்கும். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் I have given for gene expression and gene regulation. So this topic mainly explains about on and off of expression of genes, cells, tissues. Okay, thank you guys. உங்களுக்கு என்னுடைய டாபிக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். லைக், ஷேர் and subscribe my channel. Thank you students.